என்ன ஒரு பாடல் என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் அருமையான ஒரு பாடலாக இருக்கிறது. உண்மையிலேயே இதுதான் நாங்கள் எங்கட பாடல் என்று சொல்லலாம். அதாவது எங்கட இசையமைப்பாளர் எங்களுடைய கவிஞர்கள் எழுதிய பாடல் என்று சொல்லலாம். இது எங்களுடைய மண் வாசனையை சுமந்து வரும் பாடலாக இருக்கிறது. எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றும் ஒரு பாடலாக இருக்கிறது. ஆகவே எங்கட பாடல் என்று மார்தறி சொல்லும் அளவுக்கு ஒரு மிக பிரமாதமான ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கிறது சொல்லிக்கொண்டு இந்த பாடல் குழுவினருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். உண்மையிலேயே இது 10-15 வருடங்களை பின்னோக்கி எங்களை அழைத்து சென்றது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இந்த பாடலை கேட்டவர்களுக்கு சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் முதலாவதாக ஒரு நேயரை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பதாக என்னுடைய மனதில் இருக்கும் அந்த பிரபலம் யார் என்று பார்த்தால், என்னுடைய மனதில் இருக்கும் இந்த பிரபலம் ஒரு நடிகர் என்று சொல்லும் பொழுது பிரதானமாக இவர் நகைச்சுவை பாத்திரங்களில் நடித்திருப்பார். அதே நேரத்தில் இவர் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் கூட இருக்கிறார். இந்த பிரபலம் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்வதற்காக நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தலாம். உலகில் எந்த மூலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் தொலைக்காட்சி காட்டப்படும் இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் வைபர் வழியாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். ஒரு நேயர் இணைகிறார். முதல்வதாக வணக்கம். ஆமாம், ஒரு நேயர் இணைந்திருந்தால் அவரை காணவில்லை. ஆகவே நாங்கள் இப்பொழுது மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறோம். தீபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி பதிவுகளை கமெண்ட் செய்தால் உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே நேரில் காட்டப்படும். இப்பொழுது காட்டுவது போல அதே போல் லைக் செய்தால் உங்களுடைய பேர்கள் இங்கே வாசிக்கப்படும் என்று சொல்லிக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வைபர் வழியாக இங்கே காட்டப்படும் இந்த இலக்கத்தினூடாக இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். மீண்டும் சொல்லிக்கொள்ளலாம். என்னுடைய மனதில் இருக்கும் அந்த பிரபலம் யார் என்று பார்த்தால் இவர் ஒரு நடிகர். பிரதானமாக இவர் நகைச்சுவை பாத்திரங்களில் நடிப்பார். அதே நேரத்தில் தயாரிப்பாளராகவும் நகைச்சுவை இயக்குநராக கூட இவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் வேறு வேறு திறமைகளும் இருக்கின்றன. அவை என்னென்ன திறமைகளும் நாங்கள் பிறகு பார்க்கலாம். இந்த நேரை, அதாவது இந்த பிரபலத்தை கண்டுபிடித்த பிறகு யார் என்று பார்க்கலாம். நேர்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்காக குறிப்புகள் தருவதற்கும் தயாராக இருக்கிறேன். கேள்விகள் எவ்வளவு வேணுமானால் நீங்கள் கேட்கலாம். ஆகவே இணைந்து கொண்டால் தான் உங்களுக்குரிய கேள்விகளுக்கு ஒரு 40 தந்து உங்களுக்கு குறிப்புகள் தரலாம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய குறும்படம் ஒன்றை பார்க்க போகிறோம். இந்த குறும்படத்தை பார்த்து கொண்டே நீங்கள் நேர்களை இணைப்பை ஏற்படுத்தலாம். என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம் என்று கண்டுபிடித்துக் கொண்டு சென்றது இந்த குறும்படம். அதாவது ஒருவருடைய உடலுக்கு கேடு அல்லது ஒருவருக்கு கேடான விஷயத்தை நாங்கள் உதவியாக செய்யக்கூடாது. இந்த குறும்படத்தை பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய சிகரெட் கீழே கிடக்கிறது. அந்த சிகரெட்டை கொடுத்தால் அவருக்கு உடம்புக்கும் கூடாது, அதே நேரத்தில் சூழலுக்கும் கூடாது என்பதனால் அவர் அந்த சிகரெட்டை குப்பை தொட்டியில் போட்டு வச்சிருக்கிறார். ஆகவே உதவி என்று செய்யும் பொழுது நாங்கள் நிச்சயமாக எதற்காக செய்கிறோம் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த குறும்படம் சொல்லி நிற்கிறது. இப்பொழுது முதலாவதாக ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் தியவன், நான் சந்திரா. சந்திரா, என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? நீங்கள் நகைச்சுவை நடிகர் என்றீர்கள். அவர் எந்த காலத்தில் நகைச்சுவை நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டவர்? இவர் அறிமுகமானது நகைச்சுவை நடிகர் என்று சொல்ல முடியாது. ஆனால் இவர் நகைச்சுவை நடிகராக அறியப்படுகிறார். பெரும்பாலும் இவர் நகைச்சுவை நடிகராக தான் காட்டப்படுகிறார். இவர் 80களின் நடுப்பகுதியில், 80ன் ஆரம்ப பகுதியில் கூட அவர் திரையுலகுக்கு வந்துட்டார். இப்போ படங்கள் இயக்குறாரா? திரைப்படங்கள் அவர் இயக்கியது என்று பார்த்தால் 2-3 திரைப்படங்கள் தான் இயக்கியிருப்பார். அது இப்பொழுது அல்ல, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக. ஆனால் அவர் நடித்ததை பார்த்தோம்னு சொன்னால் அவர் 4-5 வருடங்களுக்கு முதல் தான் கடைசியாக அவர் நடித்திருந்தார். இப்ப நடிக்கிறது இல்லை. இப்பொழுது அவர் பெரிதாக திரைப்படங்களில் அவருடைய முகத்தை காண கிடைக்கவில்லை. நான் நினைத்து வந்தால் சரியா இருக்குமோ தெரியாது. ஏண்டா நீங்கள் இப்ப நேதாஜியா காட்டுவீங்க பிள்ளை என்று சொன்னா, நேதாஜி நான் காட்டுறதுல அவரே வருவார். அவர்தான் ஆபரேட் பண்றார். அவர்தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறார். நான் எதுக்கும் சொல்லி பாக்குறேன். சரியா பிள்ளையோ தெரியாது. இல்ல
விளங்க நான் இப்போ ஒன்றும் சொல்லல பாருங்க. நான் இயற்கையிலன்றதுக்கு உதாரணத்தை பாருங்க. என்ன பேர் சொன்னீங்க? மாறி சொல்லிட்டேனோ தெரியல. இல்லை சார், எனக்கு விளங்கல, நீங்கள் சொன்னது கேட்கல, சொல்லுங்க. நான் சொன்னது நான் நினைக்கிறேன் நான் சொல்ற பதில் சரியோ தவறோ தெரியல. சரி, யாருன்னு சொல்லுங்க. நடிகர் கருணாஸ். சரி, நீ கருணாசன் சொல்லிட்டீங்க. நாங்கள் பாருங்க, நான் ஒன்றும் சொல்லல பாருங்க. இப்போ நேதாஜி வர்றாரு இல்லையான்னு பார்த்தீங்களா? நான் ஏதாவது சொன்னா இல்லையே. ஆகவே இது தவறான பதிலாக இருக்கிறது. நேதாஜி தவறான பதில் சொன்னால் நான் கூப்பிட தேவையில்லை, அவராக வந்துடுவார். சரி துய்யவன், ஓகே. நன்றி, வணக்கம். ஆமாம், கருணாஸை சொல்லியிருந்தார் சந்திரா. கருணாஸை பொறுத்த வரைக்கும் கருணாஸ் அவர் 80களின் ஆரம்பத்திலெல்லாம் வர இல்லை, 90கள் 2000களின் ஆரம்பத்தில் தான் கருணாஸ் வந்திருந்தார். ஆகவே 80களின் இடைப்பகுதிக்கு ஆரம்ப பகுதியில் வந்தவர். பெரும்பாலும் இவர் நகைச்சுவை நடிகராக பார்க்கப்படுகிறார். நகைச்சுவை நடிகர் என்றே சொல்லிக் கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய திறமைகள் இருக்கின்றன, பிறகு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஜெர்மனிலேருந்து சிவம் கதைக்கிறேன். சிவம், சொல்லுங்கள் சிவம். என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம், இல்லை நீங்கள் கேள்விகள் கேட்குறேன்னா கேட்கலாம். இப்போ இந்த நடிகர் வந்து வடிவேலோட இணைஞ்சு நடிச்சவரா? வடிவேலோட இணைந்து நடித்திருக்கார். உங்களுடைய தொலைக்காட்சி படிக்கிற சத்தத்தை குறைச்சி போட்டு பேசுனீங்கன்னா நேரடியாக தொலைபேசி வாயிலாக பேசுங்க. நடிகை மீனாவோட இணைஞ்சு நடிச்சவரோ? இணைந்து நடிக்கிறேன்னு சொன்னால் ஜோடியா என்று சொல்றீங்களா? ஓ, இவர் நகைச்சுவை நடிகர். கேள்வி கேள்வி தவறான பாதையில் போகுது. இல்ல, கேள்வி தவறான பாதையில் போது தான் திருப்புறேன். இங்க உங்களை திருப்புறேன். நீங்கள இவர் நகைச்சுவை நடிகர். நான் நினைச்சது பார்த்திபன். பார்த்திபன் என்பது சரியா தவறா என்பது இப்பொழுது நான் சொல்ல தேவையில்லை. நேதாஜி தவறான பதிலாக இருக்கிறது. நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். 2 நேயர்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். சிவம், நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம். ஆமாம், என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் 80களின் ஆரம்பம் நடுப்பகுதின்னு சொல்லியிருந்தேன். பார்த்திபன் 80களின் இறுதி பருவம்னு சொல்லலாம், அதாவது 90களின் ஆரம்பம்னு சொல்லலாம். 80களின் கடைசி நேரத்தில் தான் வந்திருந்தார் புதிய பாதை மூலமாக. ஆனால் இவர் ஆரம்பித்தது நகைச்சுவை நடிகராக இல்லை. ஆனால் முதலாவது திரைப்படத்தை தாண்டி மிச்சம் எல்லா திரைப்படங்களிலும் இவர் நகைச்சுவை நடிகராக தான் பெரும்பாலும் வந்திருப்பார். இன்னும் ஒரு நேர். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் அருந்தா, சொல்லுங்கள் அருந்தா. இதற்கு எத்தனை வயது கிட்டமுட்டை இருக்குதுப்பா? இவர் கிட்டமுட்டைன்னு சொன்னால் 40 தாண்டி இருக்கும். இவர் இசைத்துறையிலும் இருக்கிறார். இவர் இசையிலையும் ஒரு கொட்டிக்காரர் தான். ஆனால் திரைப்படங்களுக்கு இசையமைக்க இல்லை. இவர் அல்பங்கள் செய்திருக்கிறார். இசையில் பாடியிருக்கிறார். சூர்யாவோட நடிச்சிருக்கிறாரா? சூர்யாவோட நடித்திருக்கிறார். இவர் பெரும்பாலும் எல்லா நடிகரோடையும் சேர்ந்து நடித்திருப்பார். யார்? சுந்தரராயன்? எந்த சுந்தரராயன்? மேஜர் சுந்தரராஜனா, டைரக்டர் சுந்தரராஜனா? டைரக்டர். ஆமாம், இயக்குனர் சுந்தரராஜன் என்பது சரியா தவறா என்பதை நேதாஜி தவறான பதிலாக இருக்கிறது இருந்தால் நீங்கள் மீண்டும் இணைந்து விடலாம். 2 நேர்களுக்கு எடுத்து கொடுத்துருன்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். என்னுடைய மனதில் இருக்கும் அந்த பிரபலத்தை பொறுத்த வரைக்கும் இவர் நடிகராகத்தான் பெரும்பாலும் பார்க்கப்படுகிறாராகவே. சுந்தரராஜன் என்பவர் இயக்குநராக பார்க்கப்பட்டவர், பிறகு நடிக்க வந்திருந்தார். இவர் நடிகராகவே அறிமுகமாகி பிறகுதான் தன்னுடைய இயக்கத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று 1-2 திரைப்படங்கள் தான் இவர் இயக்கியிருக்கிறார். அதே போலவும் தயாரித்தும் இருக்கிறார். ஆகவே நடிகர் என்ற பார்வையில் பாருங்கள், நகைச்சுவை நடிகர் என்ற பார்வையில் பார்த்தால் இன்னும் உங்களுக்கு இலவாக இருக்கும் என்று குறிப்புகளை தந்து கொண்டு இன்னும் ஒரு நேரம் இணைக்கலாம். வணக்கம். வணக்கம், நான் மீண்டும் கோணேஸ்வரன். ஆமாம் கோணேஷ், சொல்லுங்கள். என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? இவர் எந்த காலகட்டத்தில் அறிமுகம் சொன்னீங்கள்? 80களின் நடுப்பகுதிக்கு கிட்ட, 83, 84, 85 அந்த காலப்பகுதி. அவருடன் நடித்திருக்காரா? யாரோட? ரஜினிகாந்தோட. அவர் கிட்டத்தட்ட எல்லா நடிகரோடையும் நடித்திருக்கிறார். ரஜினி, கமல், சத்யராஜ், பார்த்திபன், கார்த்திக் எல்லோருடைய. அவர் ஏதாவது ஒரு படம் தன்னுடைய முயற்சியில் தயாரித்து செய்திருக்காரா? அதான் சொல்லியிருந்தேன், ஒரு 1-2 திரைப்படங்கள் தயாரித்திருக்கிறார், இயக்கியிருக்கிறார். அவர் வடிவேலு அவர்களுடன் பானுப்பிரியா நடித்த ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவையாக வந்திருந்தாரா? அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. வடிவேலோடு சேர்ந்து நடித்திருக்கிறார்.
சரி பதிலை சொல்லி பார்க்குறேன். பிள்ளையா இருந்தால் நேதாஜி மன்னிக்கவும். இப்படித்தான் கோணேஷ், நீங்க கேள்வியெல்லாம் சரியான திசையில கேட்டு போட்டு பதில் சொல்லக்குள்ள கொஞ்சம் விலகிடுவீங்க. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பதில நான் இப்ப நான் சொல்லி பார்க்குறேன் தூயவன். அநேகமா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பில்டப் பண்ணாம சொல்லுங்க. சினிஜெயந்த். சின்னிஜெயந்த், நான் சொன்னேன் நீங்கள் கேள்விகள் எல்லாம் சரியா கேட்பீங்க, சரியான திசையில கேட்பீங்க. கிட்டத்தட்ட வந்தானே கடைசி நேரத்தில் பதில சொல்லக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஆளை பேரை சொல்லிடுவீங்க. நேதாஜி யாருக்கும் விட்டு கொடுக்குறானே. நேதாஜி 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 அரை மயக்கத்திலேயோ அரை தூக்கத்திலேயோ இருக்கிறார். நேதாஜி வாழ்த்துக்கள் கோணேஷ். கோணேஷ் நன்றி 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 தூயவன். ஆமாம், நேதாஜி கோணேசன் என் பிள்ளையாலாம் வந்துட்டு போறார். உங்களை பார்க்க ஆசையில் வந்தாரோ? இல்லை, அவர் கூட கோணேசனா வந்திருக்கிறார் ஆசையில் வந்தாரோ பார்க்கறதுக்கு? தானே அவர். ஆமாம், உங்களை பார்க்க தான் ஆசையில் வந்திருக்கிறார். சின்னிஜெயந்த் என்பது சரியான பதில். உங்களுக்கு தெரியுமா எந்த திரைப்படத்தில் சின்னிஜெயந்த் ஆரம்பித்திருந்தார்? காக்கும் கை கொடுக்கும் கை திரைப்படத்தில் அறிமுகமாக இருந்தார். ஆமாம், கை கொடுக்கும் கை திரைப்படத்தில் அறிமுகம் வந்தார். என்ன மாதிரி பாத்திரம் அதில் செய்திருந்தா தெரியுமா உங்களுக்கு? அவர் வில்லன் பாத்திரம். அட, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. அவர் எப்படி அந்த நிறைய பேருக்கு தெரியாது அவர் வில்லனாக இருந்திருப்பார். அந்த வில்லன் பாத்திரம் அவர் எப்படி செய்திருப்பார் என்பதை நாங்கள் இப்பொழுது சின்ன காட்சியாக பார்க்கலாம். அதே நேரத்தில் சின்னிஜெயந்தை பொறுத்த வரைக்கும் மிமிக்ரி பல்குரலில் வித்தகராக இருந்தார். உண்மையிலேயே திரைப்படங்களில் மேடைகளில் எல்லாம் அவர் மிமிக்ரி செய்து மிமிக்ரி மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியவர், தமிழர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தியவர் என்று கூட இவரை சொல்லலாம். கிங் ஆஃப் மிமிக்ரி என்று இவருக்கு பட்டமெல்லாம் கொடுத்திருந்தார்கள். அது மாத்திரம் இல்லாமல் கலக்கப்போவது என்ற முதலால் அதாவது பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட நகைச்சுவை நிகழ்ச்சியில் நடுவராக இருந்தவர். பிறகு கூட நடுவராக இருந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய நகைச்சுவை நிகழ்ச்சிகளெல்லாம் தொலைக்காட்சியும் செய்திருக்கிறார். வாழ்த்துக்கள் கோணேஷ். மருமனு சொல்லுங்க, நான் கோவம் ஆவேன்டா. சரி, நான் சொல்கிறேன். இப்பொழுது மருமன் பார்த்துட்டு இருப்பார் தானே. இப்பொழுது பார்த்தால் நேதாஜி அல்ல, சின்னிஜெயந்தை பொறுத்த வரைக்கும் அவர் நகைச்சுவை நடிகராக இருந்தார். அவர் வில்லனாக ஆரம்பித்திருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் மிமிக்ரியில் வல்லுநராக இருந்தார். 1-2 திரைப்படங்களை அவர் தயாரித்திருக்கிறார், இயக்கியிருக்கிறார்னு சொல்லியிருந்தோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் அவருடைய ஆரம்ப கால, அதாவது முதலாவது திரைப்படத்தில் எப்படி நடித்திருப்பார் என்பதை பார்க்கலாம். ஆமாக்கா, கையில பீடி இருக்கோ? இல்ல, சிகரெட்டு. அப்படியா? உண்மைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் உள்ள வரியா? கதவை சாத்திட்டியா? என் பக்கத்துல வா. இருக்கணும். இப்ப நீ இங்க இருக்க? இங்கதான் இருக்கேன். அட பாவி, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். சொல்லுடா, சொல்லு, எனக்கு எடுத்தது யாரு? சொல்லுடா, எனக்கு எடுத்தது யாரு? சொல்லுடா, ஆமாம், எப்படியான ஒரு வில்ல பாத்திரத்தில் அவர் நடித்திருக்கிறார் நாங்கள் பார்த்துருக்கலாம். அதற்கு பிறகு, அதாவது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவராக, ஒரு இளைஞராக நடித்திருப்பார். அதாவது ஒரு விடுதலை பருவத்தில் நடித்திருப்பார் சொல்லிக்கலாம். அதற்கு பின்பதாக இவர் நிறைய திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். நகைச்சுவை நடிகராக இந்த பிப்லாக்கி, சில்பான்சி என்றெல்லாம் புது புது வார்த்தைகளை போட்டு இவர் மிக பிரபலமாக இருந்தார் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ரஜினிகாந்தனுடைய தீவிர ரசிகராக இருக்கும் இவர் ரஜினி போலவே நிறைய திரைப்படங்களில் தன்னுடைய ஸ்டைல்களெல்லாம் காட்டி நடித்திருப்பார் என்று சொல்லிக்கொள்ளலாம். என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த பிரபலத்துக்கு தாவ போகிறோம். ஆகவே இப்பொழுது என்னுடைய மனதில் இருக்கும் பிரபலத்தை எடுத்துக்கொண்டால்,
இந்த பிரபலத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் இருக்கிறார். இயக்குனர் சொல்லிக்கொள்ளலாம். முதலாவதாக இவர் பிரபலமாக இவரை எடுத்துக்கொண்டால் இவர் இயக்குனர் என்றுதான் இவருடைய அடையாளம் இருக்கும். ஆனாலும் இவர் நிறைய திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். பெரும்பாலும் நகைச்சுவை நடிகராக கூட இவர் பார்க்கப்படுகிறார் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இவர் நகைச்சுவை நடிகர் என்றில்லை, இவரை நீங்கள் இயக்குனராக பாருங்கள். இயக்குனராக இருக்கும் இவர் நகைச்சுவை பாத்திரங்களில் நடித்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆகவே இந்த இயக்குனர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கேள்விகளை கேட்டு என்னிடமிருந்து பெறப்பட்ட பதில்களிலிருந்து இவரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு நேயரை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? நான் சவுதியிலேருந்து குகன் பேசுகிறேன். குகன் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நான் சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம் குகன். நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? நீங்கள் கேள்வி கேட்குறேன்னு கேட்கலாம். உங்கள் மனசில் இருப்பவர் இயக்குனரா? இவர் ஒரு இயக்குனர், அது மாத்திரம் இல்லாமல் நடிகராகவும் இருக்கிறார். உங்களுக்காக மேலதிகமான ஒரு குறிப்பு தருவதென்றால் இவருடைய தாயார் ஒரு பழைய நடிகையாக இருக்கிறார். தாயார் பழைய நடிகையாக இருக்குது. அது ஒரு உபரி தகவல். அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் இயக்குனர் என்பதை வைத்துக் கொண்டுதான். எந்த காலகட்டத்தில் வந்தவர்? இவர் பொறுத்த வரைக்கும் 80களில் தான் வந்திருந்தார். இவர் 80களில் நடுப்பகுதியில் நடிக்க வந்திருந்தார். அவர் நடிப்பில் இவருக்கு பெரிதான பேர் இல்லை, ஆனால் நகைச்சுவை காட்சிகள் நடிப்பார். அது மாத்திரமில்லாமல் 80களின் நிறைவான பகுதியில் இவர் இயக்க ஆரம்பித்திருந்தார். இவருடைய முதலாவது இயக்கத்தில் விசு பிரதான வேடத்தில் நடித்திருப்பார். மனோபாலா? மனோபாலா என்பது சரியா தவறா என்பது இப்பொழுது நேதாஜி வந்து சொல்லுவார். தவறான பதிலாக இருக்கிறது குகன். ஓகே, நன்றி. நன்றி. நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். 2 நேர்களுக்கு இடத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இணைந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது வைபருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். என்னால் வைபர் மூலமாக உலகின் எந்த பகுதியில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு நேரை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். ஒரு நேர் இணைந்திருந்தால் அவரை காணவில்லை. ஆகவே மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று பார்த்தால் ஒரு இயக்குனராக இருக்கிறார். இயக்குனர் என்ற பார்வையில் அவரை பார்க்கலாம். அதே நேரத்தில் இவர் நகைச்சுவை நடிகராக கூட இருக்கிறார். இவருடைய தாயார் ஒரு பழைய நடிகை, அதை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே அந்த உபரி தகவலையும் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த நடிகர் அந்த பிரபலம் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்து சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? விம்பிள்டன் விமலா. விம்பிள்டன் விமலா. நல்ல ரைமிங்கா பேர் வச்சிருக்கேன். நான் விம்பிள்டன் விமலா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். சரி, என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? மணிவண்ணன். மணிவண்ணன் என்பது சரியா தவறா என்பது இப்பொழுது நேதாஜி. தவறான பதிலாக இருக்கிற நேதாஜியே வந்து சொல்லிட்டு போறார். ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது நான் இன்னும் ஒன்று சொல்லியிருந்தேன். இவருடைய முதலாவது திரைப்படத்தில் பிரதான வேடத்தில் விஷு நடித்திருப்பார் என்று. மணிவண்ணனுடைய முதலாவது திரைப்படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. அந்த திரைப்படத்தில் பிரதான வேடத்தில் மோகன் நடித்திருப்பார். பாஸ்கரன். அல்ல, ஒருவரை மாத்திரமே சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்வது என்றால் 2 நேர்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு வர வேண்டும். நன்றி. நன்றி, வணக்கம். ஆமாம், நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளும் நேர்கள் மீண்டும் இன்னும் ஒரு பதிலை சொல்வதென்றால் நீங்கள் 2 நேர்களுக்காவது எழுத கொடுத்துட்டு மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இது நேர்கள் கொடுத்த விதிமுறையாக இருக்கிறது. ஆகவே அதை வைத்துக்கொண்டு நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர். வணக்கம். ஆமாம், சரி, மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறோம். என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு இயக்குனர். இவர் நகைச்சுவை நடிகராக கூட அறியப்படுகிறார். இவருடைய தாயார் ஒரு பழம்பெரும் நடிகையாக இருக்கிறார். இன்னும் ஒரு தகவலை சொல்லிவிட்டு நான் இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுக்கலாம் என்றால் இன்னும் ஒரு நேர் வருகிறார். அவரை எடுத்துவிட்டு விளம்பரத்துக்கு போகலாம். வணக்கம். 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 துரசிங்க. ஆமாம், சொல்லுங்கள். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறது நல்ல. சொல்லுங்க. என் மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? இவர் ஏற்கனவே நகைச்சுவை நடிச்சுதான் நடிக்க வேண்டிய சொல்றீங்களா என்ன? ஆமாம். இவர் விக்ரம் பிரபோட நடிச்சிருக்காரா? விக்ரம் பிரபோட நடித்திருக்கிறார் நடிக்கிறீங்களா? ஆமாம். இவர் நடிகராக பிரதானமாக அறியப்பட இல்லை. இவர் அவ்வப்போது சின்ன சின்ன காட்சிகள் எல்லாம் வருவார். பிரதானமாக இவர் பெரிய வேடமெல்லாம் நடித்தது இல்லை.
நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் இவர் ஆமா. உங்களுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகராக பார்க்கப்படுகிறார். அவர் இயக்குநராகவும் இருந்தவர் தான், ஆனால் நடிகராக பார்க்கப்படுகிறார். இவர் அப்படி அல்ல, இவர் நடிகராக பார்க்கப்பட இல்லை. ஆனால் சில காட்சிகளில் வருவார். நடிகர் தான், இல்லை என்று சொல்ல முடியாது, நகைச்சுவை காட்சியில் வருவார். ஒரு சின்ன பாத்திரத்துக்கு வாரவே கூடுதலாய். ஆமாம், இல்ல இவர் தன்னுடைய இயக்கத்தில் வேறு இயக்கத்திலும் வருவார். முக்கியமான குறிப்புகளை பார்த்துக் கொள்ளுங்க. இவருடைய முதலாவது இயக்கத்தில் வந்த திரைப்படத்தில் விசு பிரதான வேடத்தில் நடித்திருப்பார். அது மாத்திரம் இல்லாமல் இவருக்கான இன்னும் ஒரு மேலதிகமான குறிப்பு தருவதென்றால், இவர் தன்னுடைய உருவ அமைப்பை வைத்துக்கொண்டு தன்னைத்தானே கேலி செய்வார். தன்னுடைய உருவ அமைப்பை வைத்துக்கொண்டு தன்னைத்தானே கேலி செய்து நடிப்பார். பெரும்பாலும் அவருடைய நகைச்சுவை அப்படித்தான் இருக்கு. அப்படியானவர் சொன்னவர் அது நீங்க இன்னும் சொல்லல ஒன்றும். நீங்க மனசுல நினைச்சீங்க, சொல்ல இல்ல, நான் கண்டுபிடிச்சேன். அதே உருவத்தை அவர் அப்ப நீங்க சொல்லி பாருங்க. இல்ல அது நீங்க அது சொல்லிட்டாரு, அது சொன்னதில்லை சொல்ல பாருங்க வந்துட்டு சொன்ன சொல்லக்கூடாது. ஆமா, அது எத்தனை ஆண்டுல வந்தேன்னு சொன்னீங்க? 80களின் நிறைவான பகுதியில் அவர் இயக்க ஆரம்பித்திருந்தார். அதுக்கு முன்பதாகவே சின்ன சின்ன பாத்திரங்கள் நடித்துக் கொண்டிருந்தார். எனக்கு தெரியல, நான் இணைச்சது வேறையால. நீங்க இப்படி சின்ன சின்ன பாத்திரத்தை கொடுக்க பாத்திரத்தை கூட நடித்தவர். ஆமாம், பரவாயில்ல. நீங்கள் முயற்சி செய்துட்டு நீங்கள் மீண்டும் கொடுங்க 2 நேர்களுக்கு பிறகு. ஓகே, நன்றி, வணக்கம். ஆமாம், துரைசிங்கம் இணைந்திருந்தார். என் மனதில் இருப்பவர் யார் நிகழ்ச்சியில் இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு இயக்குநராக இருக்கிறார். இவருடைய முதலாவது இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் பிரதான வேடத்தில் விசு நடித்திருக்கிறார் என்பதை கூடுதலான தகவலாக சொல்லிக்கொண்டு, அது மாத்திரமில்லாமல் இவர் இயக்குநராகவும் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி இவர் நடிகராகவும் இருக்கிற நகைச்சுவை காட்சிகளை தோன்றுவார். தன்னுடைய உருவத்தையே அவர் கேலி செய்து நகைச்சுவை உருவாக்குவார்னு சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு உபரி தகவல் என்னன்னு சொன்னால், இவருடைய தாயார் பழம்பெரும் நடிகையாக இருக்கிறார். இன்னும் ஒரு நேர் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஹலோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் அத்தியனத்துல இருந்து. உங்களுடைய தொலைபேசி அத்தியனத்துல இருந்து. திரும்ப சொல்லுங்க. நிரோஜனா. ஆமாம், அவருடைய தொலைத்தொடர்பு தெளிவில்லாமல் இருக்கிறனால அவருடைய குரல் கேட்க இல்லை. இப்பொழுது அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது போலுகிறது. நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரையும் கேட்கவில்லை, நீங்கள் பேசுவதும் கேட்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆகவே இந்த சிறிய விளம்பர இடைவெளிக்குள் நீங்கள் யோசித்துவிட்டு என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்தறிந்து கொண்டு வரலாம். அதனை கேள்விகள் கேட்பதென்றால் கூட நீங்கள் வந்து கொள்ளலாம். என் மனதில் இருப்பவர் யார் நிகழ்ச்சியோடு மீண்டும் இணைந்து கொள்கிறோம் நேயர்களே. இந்த நேரத்தில் நேதாஜி வேறு ஒரு பகுதியை போட்டிருந்தார். அவரை மன்னித்து விட்டு நாங்கள் இப்பொழுது நேர்களை எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் தூயவன், நான் மேரி கதைக்கிறேன். மேரி, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன், நீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். மேரி, சொல்லுங்கள், என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் மனதில் இருக்கும் இயக்குனருடைய இயக்கத்தில் பிரபு நடிச்சிருக்குதா? பிரபு நடித்திருக்கிறார். பிரபு. அப்ப நான் சொல்லி பாக்குறேன், டிபி கஜேந்திரன். டிபி கஜேந்திரனா? டிபி என்றா அந்த வருத்தம் வந்த கஜேந்திரனா, அந்த நோய் வந்த கஜேந்திரனா? டிபி கஜேந்திரன் அந்த இனிஷியல் அப்படி ஒரு ஆள் இருக்காரா? அதான் கேட்டு பாக்குறேன் எங்களோட. இல்ல, நேதாஜிட்ட கேட்டோம். அப்படி ஒரு இருக்கிறது எனக்கு தெரியாது, கேட்டு பாப்போம் நேதாஜிட்ட. நேதாஜி, வாழ்த்துக்கள் மேரி. நன்றி, வணக்கம் தேவன். நன்றி. டிபி கஜேந்திரனுடைய தாயார் தெரியுமா உங்களுக்கு யாருண்டு? இல்ல, தெரியாது. நான் நினைக்கிறேன் முத்துலட்சுமி என்ற ஒரு நடிகர் பழங்காலத்தில் அவர் நகைச்சுவை பாத்திரங்கள் நடித்திருப்பார். எம்.ஆர். ராதாவோட ஜோடியாவோட நடித்திருக்கிறாராம். சரி. இவருடைய முதலாவது இயக்கத்தில் வந்த திரைப்படம் வீடு மனைவி மக்கள். வீடு மனைவி மக்கள், அதுல விசு நடித்திருப்பார். அதே நேரத்தில் விசுவினுடைய திரைப்படத்தில் தான் இவர் அறிமுகமாயிருப்பார். என்றால் இவர் விசுவுக்கு உதவியாளராக இருந்தவர். அவர் சரியான குள்ளமாக இருப்பார். தன்னுடைய உயர குறையை வைத்துக் கொண்டே அவர் நிறைய பகடி செய்வார். பேரழகன் திரைப்படத்துல எல்லாம் நடித்திருப்பாங்க, தெரிந்திருக்கும். அந்த சினேகாவை கூப்பிடுவார், சினேகா வாமான்னு சொல்லி.
சரி பேரழகன் படத்துல ஆமா சூர்யாவுக்கு அந்த முது கூன் விழுந்தவராக நடிக்கும் பொழுது அவர் பெண் பார்க்க போகும்பொழுது ஒரு குள்ளமான ஒரு பெண்ணை தன்னுடைய மகளாக வைத்துக் கொண்டவர் சினேகான்ற பெயரை வைத்து கூப்பிடும் பொழுது அந்த விவேக் ஆர்வமாக பார்ப்பார். சினேகா இவரா உன் சினேகான்னு கேட்பது போல அந்த நகைச்சுவை அமைந்திருக்கும். சரி சரி பேரழகன் படம் நான் பார்த்த படத்தை அது. வாழ்த்துக்கள் மேரி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆமாம் டிபி கஜேந்திரன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் யாரென்று இப்பொழுது நாங்கள் படத்தில் கூட காட்டினோம். இருந்தாலும் அவர் எப்படி நடித்திருப்பார், அவருடைய இயக்கம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது சிறிய காணொலியாக பார்க்கலாம். அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பெத்த பசங்க நாங்க இதே ஊர்ல உயிரோட கல்லு கொண்டாட்டம் இருக்கிறோம். எங்ககிட்ட சொல்லாம எப்படிப்பா அம்மா படத்தை எடுத்தீங்க? செத்தவங்களை பார்க்க உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லி அனுப்புவாங்க, செத்தவங்களுக்கு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. அப்பா அப்பாக்கு பான்னு சொன்ன நின்ன இடத்துல சமாதி கட்டிடுவேன். என்கிட்ட சொல்லாம பொட்டி எடுத்துட்டு நீ போனல, உங்ககிட்ட சொல்லாம போனத்தை எடுத்துட்டு நான் வந்துட்டேன். மாமாதாம்மா மாமாதான். உன்னையும் உன் புருஷனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு மாமா வேலை நான் செஞ்சேன். மாமனார நான் செஞ்சேன் மாமான்னு நீ நினைச்ச. அதான் பார்ட்டி கிடைச்ச உடனே என்ன விட்டு விட்டுட்ட. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சவா ஏன் தாயி. குடுங்க, நான் கழுவி தரேனுங்க. உனக்கே கஷ்டம்? நீங்க எங்களுக்காகவும் எங்க ஊருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நம்ம இவருடைய நகைச்சுவை எல்லாமே தன்னுடைய உருவ அமைப்பை வைத்துக்கொண்டு இப்படியான சில்மிசங்கம் செய்வது போலதான் இருக்கும் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனாலும் நகைச்சுவை ரசிக்கக்கூடிய நகைச்சுவையாக இருக்கிறது. முதலாவதாக அவருடைய முதல் இயக்கத்தில் வந்த வீடு மனைவி மக்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி போட்டிருந்தோம். இரண்டாவதாக எங்க ஒரு காவல்காரன் என்ற திரைப்படம் இவருடைய இயக்கத்தில் வந்த திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தில் ஒரு பகுதியை போட்டிருந்தோம். ஆனாலும் பிறகு அவர் பிரபு வைத்து நிறைய திரைப்படங்களை இயக்கியிருப்பார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்ஜெட் பத்மநாதன் உட்பட நிறைய திரைப்படங்களை பிரபு வைத்து இயக்கியிருப்பார். அதை வைத்துக்கொண்டு தான் மேரி அந்த கேள்வி கேட்டிருந்தார் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இவர் ஒரு நல்ல இயக்குனர். ஆனாலும் அவர் நகைச்சுவை உணர்வும் பாராட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது சொல்லிக்கொண்டு இப்பொழுது என்னுடைய மனதில் இப்போ யார் என்று பார்த்தால் ஒரு நடிகை. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே இன்னொரு நிகழ்ச்சியில் முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். ஆகவே மீண்டும் அதே பிரபலம் வருகிறார். ஏனென்றால் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை இன்னும். என்னுடைய மனதில் இருக்கும் அந்த பிரபலம் ஒரு நடிகை. இவர் நாயகியாக அறிமுகமானவர். பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஒரு பாடலுக்கு நடனமாடும் நடிகையாக மாறிவிட்டார். அது மாத்திரமில்லாமல் இவர் நடித்த ஒரு பாடல் மிக பிரபலமான ஒரு பாடலாக இருக்கிறது. அதாவது ஒரு பாடலுக்கு மாத்திரம் நடித்திருந்தது மிக பிரபலமாக இருக்கிறது சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு நேயரை இணைந்து கொள்ளலாம். வணக்கம். ஒரு நேயர் இணைந்திருந்தார், அவரை காணவில்லை. ஆகவே என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகையாக இருக்கிறார். பிற்காலத்தில் அவர் நாயகியாக அறிமுகமாகி பிற்காலத்தில் அவர் ஒரு பாடலுக்கு நடனமாடும் அளவுக்கு வந்திருந்தார். ஆனாலும் அவர் நடனமாடிய அந்த பாடல் மிகவும் பிரபலமாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் இவரை சொல்வதென்றால் அஜித்குமாரோடு கிசுகிசுக்கப்பட்டவர் என்ற ஒரு உபரி தகவலும் சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அஜித்குமாருடன் இவர் கிசுகிசுக்கப்பட்ட ஒரு நடிகையாக இருக்கிறார். அந்த நடிகை யாராக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்தறிந்து சொல்லிக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் கேள்விகள் கேட்பதென்றாலும் கேட்டுக்கு அந்த பிரபலம் யாராக இருக்கு என்று கண்டுபிடிக்கலாம். இன்னும் ஒரு நேர் வணக்கம். 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 பரமலிங்கம். பரமலிங்கம் சொல்லுங்கள். பரமலிங்கம் யாராக இருக்கலாம்? என்னுடைய மனதில் இருப்பவர் அல்லது கேள்வி கேட்கிறேன் கேட்கலாம். இவர் ஒரு படத்தில் தான் நாயகன் நடிக்கிறார். நிறைய திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். இவர் ஒரு 4-5 வருடங்கள் நடித்திருந்தார். அந்த காலகட்டத்தில் எல்லாம் இவர் நாயகியாக தான் நடித்திருப்பார் பெரும்பாலும். நான் நினைச்சு குயிலி சரியா தவறா என்பதை இப்போது நேதாச்சி காட்டுவார். தவறான பதிலாக இருக்கிறது பரமலிங்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இப்பொழுது எனக்கு தெரியும் குயிலியும் அஜித்குமாரோட கிசுகிசுக்கப்பட்டவர் உண்டு. இல்ல, அஜித்குமாரோட கிசுகிசுக்கப்பட்டவர் சொன்னா நீங்க குயிலியை சொல்லிட்டீங்க. புது தகவலா இருக்கு எங்களுக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் நீங்கள் இணைந்து கொண்டால் 2 நேர்களுக்காவது எடுத்து கொடுத்து இணைந்து கொள்ளலாம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை.
இவர் நாயகியாக நிறைய திரைப்படங்கள் நடித்திருந்தார். பிறகு ஒரு பாடல்களில் ஒரு பல திரைப்படங்களில் ஒவ்வொரு பாடல்களுக்கு நடிப்பதற்கு வந்திருந்தார் சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர் வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? நான் கிரீஸ்லேருந்து நிரோஜன் கேட்குறேன். நிரோஜன், எஸ். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் கிரீஸ்லேருந்து பேசுகிறீங்களா? ஓ ஆமாம், அதான் தெளிவில்லாமல் இருக்கிறது. என்னுடைய மனதில் இப்போ ஒரு யாராக இருக்கலாம்? மாளவிகா. மாளவிகாவா? மாளவிகா அஜித்குமாரோட கிசுகிசுக்கு போட்டவரா? தெரியலையே. பார்த்தீங்களா, ஏன்னா குயிலியை கொண்டு வந்து அஜித்குமாரோட சேர்த்து விட்டாங்க, இப்போ மாளவிகா சேர்த்து விட்டாங்க. நேதாஜி வாழ்த்துக்கள் நிரோஜன். ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஆமாம், மாளவிகா எந்த திரைப்படத்தில் ஆரம்பித்து தெரியுமா உங்களுக்கு? இல்லையே. ஆமாம், உன்னை தேடி என்ற திரைப்படம், அது அஜித்குமாரோடைய திரைப்படம் தான். அஜித்குமாரோட சேர்ந்து நடித்திருப்பார் உன்னை தேடி என்ற திரைப்படம். பிறகு நம்ம இவரை பற்றிய தகவல் ஒன்று சொல்லிக் கொள்வது என்று சொன்னால் ஆனந்த பூங்காற்று என்ற திரைப்படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்த்திக்கும் அஜித்குமார் நடித்திருப்பாங்க, மீனா மாளவிகா நடித்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அஜித்குமாருக்கு நிறைய தடவை விபத்துக்கள் நடந்து நிறைய சத்திர சிகிச்சையெல்லாம் செய்ததை எல்லாரும் கேள்விப்பட்டதான். தன்னம்பிக்கைக்கு இலக்கணமாக அஜித்குமார் இருப்பார். அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு எலும்பு முறிவு காரணமாக இவர் படுத்த படுக்கையாகிவிட்டார். காத்திருந்த தயாரிப்பாளர் தனக்கு நட்டமாகிறது என்று சொல்லி சொன்னாராம் மாளவிகாட்ட. அஜித்குமார் அப்படியே கட் பண்ணி விடுவோம், அவரை நிப்பாட்டி போட்டு நாங்கள் பிரசாந்த் அந்த நேரத்தில் பிரபலமாக இருந்தார், பிரசாந்தை வைத்துக்கொண்டு நாங்கள் மீதி காட்சி எடுப்போம், உங்களுடன் அந்த சேர்ந்த அந்த காட்சிகளையும் நீங்கள் பிரசாந்துடன் நடித்து தர்றதுக்கு வரவேணும் உண்டு. அப்போ மாளவிகா அஜித்குமாருடன் காதல் பயப்பட்டதாக அந்த காலங்களை கூறிக்கொள்வார்கள். அதனால் அஜித்குமார் தான் வேணும் என்று மாளவிகா ஒற்றை காலில் நின்றதுனால தான் அஜித்குமார் மீண்டு வந்த பிறகு அந்த திரைப்படத்தில் நடித்ததாக தகவல் சொல்லுது. நன்றி, வணக்கம் ரோஜன். ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம். ஆமாம், மாளவிகா உண்மையிலேயே உன்னை தேடிய திரைப்படத்தில் அருமையாக இருந்தால் அந்த காட்சியையும் அது மாத்திரம் இல்லாமல் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் என்ற பாடல், அவர் மிக பிரபலமான பாடல், அந்த பாடலுக்கு நடனம் ஆடியிருப்பார். அந்த காட்சிகளையும் இப்பொழுது சிறிய காணொலியாக பார்ப்போம். என்னங்க எழுதுறீங்க? டைரி. அந்த பழக்கம் இருக்கா உங்களுக்கு? யா, அன்னைக்கு நான் பாக்குற இடங்கள், பழகுற மனுஷங்க, நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் எழுதுவேன். அப்ப நீங்க வாழ்க்கையில செஞ்ச மோசமான ஆள்னு டைரியில என் பேர் இருக்கும்ல? சே, அப்படியெல்லாம் எழுத மாட்டேன். கொஞ்சம் மோசமான ஆளு, கொஞ்சம் நல்ல ஆளுன்னு எழுதுவேன். கடலில் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பார்த்து விட்டு முழுவ மீன் வச்சதையா வட்டிங்கோ. பூவாறு கடலில் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பார்த்து விட்டு முழுவ மீன் வச்சதையா வட்டிங்கோ. பஞ்சாயத்து தலைவரான சுறா மீன் தானுங்கோ, பஞ்சாயத்து தலைவரான சுறா மீன் தானுங்கோ. அவர் சொன்னபடி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் தானுங்கோ. கல்யாணம் நடந்து வருது பாருங்கோ. பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். ஆமாம், என் மனதில் இப்போ யார் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. ஃபேஸ்புக் வழியாக நடந்த நேர்களை விரைவாக பார்த்தோம் என்றால் மேரி பெர்னாண்டோ, எஸ்பி குமார், ரஞ்சித் குமார், சதானந்தா குயாங்கோட், சுபா, கேக்ஸோ பிளாங்காக், சேனா கேஎஸ் சேனா, பிரசாந்த் விஜயகுமார், ராஜா கிருபா, ஹெச் லிங்கேஷ் சிஆர், பத்தினியன் சாந்தன், சான் சுரேசன் புண்ணியமூர்த்தி, தீபன் ஆகியோர் இணைந்தார்கள். அதே போல தொலைபேசி வாயிலாக சந்திரா, சிவம், அருந்தா, கோணேஷ், குகன் சவுதியிலிருந்து இணைந்திருந்தார், விமலா, துரைசிங்கம், நிரோஜன் கிரீஸிலிருந்து இணைந்திருந்தார், மேரி, பெரமலிங்கம் ஆகியோர் இணைந்தார்கள். அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இணைந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, கொமெண்ட்ஸ் வாயிலாக இணைந்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியில் சிறப்பாக சேவையாற்றிய நேதாஜிக்கும் நன்றியை சிறப்பாக கூறிக்கொண்டு, நாங்கள் இன்னும் ஒரு அழகிய சந்தர்ப்பமான நாளை மாலை பிற்பகல் 5:30 மணி முதல் 7:30 மணி வரை என் மனதில் இருப்பது யார் அல்ல பாடலின் தேடல், இங்கே என்ன சொல்வது போன்ற நிகழ்ச்சிகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் தோழமையுடன் தூயவன். வணக்கம் நேயர்களே.